அம்மா வீட்டுக்கு வந்துட்டாலே ஒரு லேசினஸ் வந்துரும். லேட்டா எழுந்திருக்குது, லேட்டா குளிக்கிறது அப்படின்ற மாதிரி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அம்மாவே ரெடி பண்ணி குடுத்துட்டாங்க. லஞ்ச் மட்டும் நானும் தங்கச்சியும் சேர்ந்து தான் ரெடி பண்ணோம். லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டிமார்ட் போலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, "உங்க வீட மட்டும் இவ்ளோ சுத்தமா வச்சிருக்கீங்க. உங்க அம்மா வீடு மட்டும் ஏன் இவ்ளோ அழுக்கா வச்சிருக்கீங்க?" அப்படின்னு. என்ன பத்தி நான் ஆரம்பத்து விளாக்ல இருந்தே சொல்லியிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் தான் அப்படின்ட்டு. இந்த வீடு கட்டி ஒரு 30 வருஷத்துக்கு மேல இருக்கும். நான் 10th படிக்கும்போது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அதுவுமே இப்போ 18, 20 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போ நான் கோயம்புத்தூர்ல இருக்கிற வீடை எப்படி மெயின்டைன் பண்றனோ அதே மாதிரி தான் நாங்க 3 சிஸ்டர்ஸுமே கல்யாணம் ஆகி போறதுக்கு முன்னாடி இந்த வீடை அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணோம். பட் நாங்க எல்லாருமே கல்யாணம் ஆகி வெளியே போனதுக்கு அப்புறமா அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான். நாங்க வருஷத்துல 3 நாளோ 4 நாளோ 5 நாளோ வந்துட்டு போயிடுவோம். அவ்வளவுதான். டெய்லர் கடை வச்சிருக்காங்க. அதை வச்சுதான் எங்க 3 பேருமே படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இந்த வயசுல அவங்களால எவ்வளவு வேலை பார்க்க முடியும், முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டாங்க. யார் காசுலயும் உட்கார்ந்து சாப்பிடாம அவங்களே இந்த வயசுலயும் உழைச்சு சம்பாதிக்கிறாங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க ஓடுறாங்களே ஒழிய வீடை மெயின்டைன் பண்ண முடியல. அதுதான் முக்கியமான ரீசன்.